ஒரு குட் நியூஸ், அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு வந்துட்டேன். நம்மளோட இந்த தூய சிறுவடை கோழி முதல் முட்டை வச்சிருச்சு. நான் இது வரைக்கும் இவ்வளோ சின்ன சைஸ் முட்டையை பார்த்ததே இல்லை. அந்த முட்டையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஓஹோ தூய சிறுவடை கோழி முட்டை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். கடையில் வாங்கின முட்டை, சோனாலி கோழி முட்டை, அப்புறம் இது நம்ம தூய சிறுவடை கோழி இட்ட முட்டை. இந்த முட்டையை பார்த்ததுமே எனக்கு இந்த தக்காளி ஞாபகம் தான் வந்தது. அழகாக இந்த பல்பு தக்காளி மாதிரியே அந்த ஷேப்லேயே இருந்தது அந்த முட்டை. இந்த முதல் முட்டையை பாப்பாவுக்கு வேக வச்சு கொடுக்கலாம்னு இருக்கோம். அடுத்தடுத்து வைக்கிற முட்டையை அடக்கி வைக்கணும். நம்ம கோழி செவ்வாய்க்கிழமை தான் முட்டை வச்சுது. செவ்வாய்க்கிழமை முட்டை வைக்கக்கூடாதாமா, அந்த கோழியை அறுத்து சாப்பிட்ருவாங்களாமா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நாங்கள் நேரம் காலெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நான் சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் கொடுத்த பதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், முருகனோட கொடியிலையும் சேவல் இருக்குது. ஆனால் செவ்வாய்க்கிழமை முட்டை வச்சா மட்டும் ஆகாதா அப்படின்னு கேட்டாங்க. இது நல்லா இருக்குல்ல. முட்டையை பத்திரமா எங்கள் லாக்கரில் வச்சுட்டோம். லாக்கர்னால் காசு பணம் வைக்கிறதில்ல, எலிக்கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டிய பொருளெல்லாம் அந்த பானைக்குள்ளே வச்சுருவோம்.